நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தன் தங்கையை உனக்கு திருமணம் செய்து வைத்து பௌரவ ராஜ்யத்தை அவன் அடைவதற்கு கனவு கண்டு கொண்டிருந்தான். அவன் தப்பு கணக்கு போட்டான். ஏலம் நதி வழியாக செல்லும் அனைத்து வடக்கு திசைகளையும் அவன் கைப்பற்ற நினைத்தான். அப்பொழுதுதான் பாரதத்தை மட்டுமல்ல என் இடத்தையும் கைப்பற்ற முடியும் என்று கனவு கண்டான். ஆனால் நான் ஷா செலூக்கஸ். நான் மற்றவர்களை விட ஒரு படி மேலே யோசிப்பேன். அதோடு உன் தந்தையை பற்றி கூறவா? அவன் இப்படிப்பட்ட மரணத்திற்குத்தான் தகுதியானவன். இப்பொழுது இதே நிலைமைதான் உனக்கும். தனானந்தா, இது உனக்கும் தான். வார்த்தையை அளந்து பேசு. நீ என் தந்தையின் நட்பை தவறாக புரிந்து கொண்டு குறை கூறியிருக்கின்றாய். நீ செய்தது மிக பெரும் தவறு. இதற்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். இங்கு பார், எனக்கு தெரிந்த வரையில் இதற்கு முன்பு சில மெசடோனியஸ் வீரர்களுடன் சண்டையிடுவதற்கு என் உதவியானது உனக்கு தேவைப்பட்டது. இன்றும் என்னுடைய வாளின் நுனியில் தான் நீ இருக்கின்றாய். ஆகையால் உன் அடுத்த முடிவை நீ யோசித்து எடுப்பதற்கு கற்றுக்கொள். உன் முடிவு உசிதமானது. சந்திரகுப்தா, செல்யூக்கஸ், நீங்கள் இருவரும் ஒரு விஷயத்தை மறக்கிறீர்கள். பௌரவ ராஜ்யத்தின் சேனாதிபதி ருத்ரதேவன் எனக்கு நம்பிக்கையானவனாக இருக்கிறான். அதோடு ஒரு சத்திரியன் கொடுத்த வாக்கிற்காக தன் உயிரே போனாலும் சரி, தான் கொடுத்த வாக்கினை நிச்சயம் நிறைவேற்றி தீருவான். பௌரவ ராஜ்யத்தின் அனைத்து வீரர்களும் என் பேச்சிற்கு நிச்சயம் அடிபணிவார்கள். ருத்ரதேவனே, உன்னுடைய சேனையுடன் உடனே இங்கு வா. ருத்ரதேவனே, என் மீது நீ வைத்திருக்கும் சுவாமி பக்தியை பார்த்து சந்தோஷம் அடைகிறேன். நீ நிரூபித்து காட்டியிருக்கிறாய். ஒரு சத்திரியன் தன் வாக்கினை ஒருபோதும் மீறுவதில்லை. இல்லை இல்லை. இப்பொழுது உன் வீரர்களை மகத நாட்டு வீரர்கள் மற்றும் தக்ஷஷீலா வீரர்களோடு ஒன்று சேர்ந்து மெசடோனியா வீரர்களை அழிக்கச் சொல். அனைவருக்கும் பாடம் புகட்ட. எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு காட்டு. அனைவரையும் நீ அழித்து விட. நீங்கள் கூறுவது உண்மைதான் மகாராஜா. நான் வாக்கை காப்பாற்றுவேன். நான் இறக்கும் வரை என்னுடைய கடமையை மறக்க மாட்டேன். நான் பௌரவ மன்னனுக்காக போராடுவேன். நான் கொடுத்த வாக்கையும் என்னுடைய கடமையையும் சரியாக நான் செய்வேன். பிரமாதம். மகாமாத்தியர், இப்பொழுது ஒரு சத்திரியன் தான் ஒரு சத்திரிய இளவரசனை கொல்வதற்கு காரணமாக அமைவான்.
துரோகி, ஏமாற்றுக்காரன், நம்பிக்கை துரோகம் செய்யும் சத்திரியனே! ஒரு மகாராஜாவிற்கு மட்டும்தான் கடமையை நிறைவேற்றுவேன் என்று என்னிடம் கூறினாயே. மகாராஜாவிற்காக உன் உயிரையே கொடுப்பேன் என்று கூறினாயே. பொய், அனைத்தும் பொய். நீயும் ஒரு தேச துரோகிதான். இல்லை தனானந்தா, ஒரு சத்திரியன் தன் கடமையை என்றும் மறக்க மாட்டான். எனது கடமையானது, எனது நேர்மையானது என்றும் என் ராஜ்யத்திற்காக என்பதை மறந்து விடாதே. அதோடு என்னுடைய சேனை படைகள் ஒரு உண்மையான அரசனுக்கு துணை நிற்பார்கள். அது நீ இல்லை தனானந்தா. அது யார் என்றால், எங்கள் நாட்டின் இளவரசன் பெயரை சொல்லவா? மலை கேது. இவையெல்லாம் அர்த்தமற்ற பேச்சாகும். இந்த பௌரவ ராஜ்யத்திற்கு இளவரசனே கிடையாது. பல காலங்களுக்கு முன்னால் அவன் இறந்து போய்விட்டான். பௌரவ ராஜ்யத்தின் ராஜகுமாரன் உயிரோடு இருக்கிறார். தனானந்தா, நன்றாக பார். 4 பேர் இறந்ததற்கான உற்சவத்தை 5 வருடங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இன்று அவர்கள் உன் முன்பாக ஒன்றாக நிற்கிறார்கள். ஆரோக்கியமாக, திடமாக, அதோடு கம்பீரமாக. காலம் மீண்டும் எங்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து இங்கு அழைத்து வந்துவிட்டது. 5 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் துவங்கி வைத்ததை இப்போது முடிவிற்கு கொண்டு வரப்போகிறோம். உன்னுடைய படு தோல்விக்காக தயாராகிவிடு தனானந்தா. நான் முன்பே உனக்கு எச்சரித்திருந்தேன். நான் மற்றும் சந்திரகுப்தன் உன்னை பௌரவ ராஜ்யத்தை அடைய விடமாட்டோம் என்று. அனைவரும் கேளுங்கள், நேரம் வந்துவிட்டது. பௌரவ ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நியாயப்படி உரிமையானவர் மட்டும்தான் அதில் அமர தகுதியானவர். இந்த அறிவிப்பு உனக்கு மட்டுமில்லை தனானந்தா, இந்த உலகத்திற்கே அறிவிக்கிறேன். பௌரவ ராஜ்யத்தின் உண்மையான வாரிசான மாமன்னர் புருவின் மகன் உயிரோடுதான் இருக்கிறார். பௌரவ வம்சம் இன்னும் அழிந்து போகவில்லை. நான் மிக பெருமையோடு உங்கள் அனைவர் முன்னிலையிலும் மறைந்த மாமன்னர் புருவின் புதல்வனை அறிமுகப்படுத்துகிறேன். பௌரவ ராஜ்யத்தின் நியாயமான, அதோடு உண்மையான வாரிசு ராஜகுமாரன் மலைகேதுதான். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் ஏதோ தவறு செய்கிறீர்கள். ஆச்சாரியர், நான் என் வாழ்க்கை முழுவதையும் இருண்ட பாதாளத்திற்குள் கழித்திருக்கிறேன். இன்று நான் வெளிச்சத்தை பார்க்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நீங்களும் சந்திரகுப்தனும் தான். இல்லை என்றால் எனக்கு எங்கிருந்து தைரியம் வரும்? அந்த பாதாளத்தில் இருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன். இப்பொழுது நான் பௌரவ ராஜ்யத்தின், இந்த சக்திசாலி ராஜ்யத்தின் ராஜகுமாரனாக எப்படி ஆக முடியும்? நான் மாமன்னன் புருவின் வம்சமாக எப்படி இருப்பேன் ஆச்சாரியரே? ஆம் மகனே, அது நீயேதான். உங்கள் அனைவருக்கும் என் பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதனால் சரியான நபரை அழைத்து இந்த உண்மையை உங்களுக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். அவருடைய நம்பிக்கை மறைந்த மாமன்னர் புருவிற்கும் கடவுளின் வாக்கை விட பெரிதாக இருந்தது. பௌரவ ராஜ்யத்தின் ராஜகுரு
பௌரவ ராஜ்யத்தின் ராஜகுருவாக இருப்பதினால் நான் இளவரசன் மலைக்கேதுவை சிறு வயதில் என் கையில் ஏந்தி இருக்கிறேன். அப்பொழுதுதான் நான் பார்த்தேன், ராஜகுமாரனின் இடது பக்க தோள்பட்டையில் ஒரு பிறப்பு அடையாளம் இருக்கிறது. அது அவர்களின் வம்சத்தின் அடையாளமாகும். அது உங்கள் தோள்பட்டையிலும் உள்ளது. ஆச்சாரியரே, ராஜகுமாரா, இந்த உலகிற்கு உன் வம்சத்தின் அடையாளத்தை காட்டு. தனானந்தா, கவனமாக பார். ராஜகுமாரன் மலைக்கேத்து தொலைந்து போனவுடன் அவர்களை தேட நாங்கள் பல முயற்சிகளை எடுத்திருந்தோம். ஆனால் எங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வீணாக தான் போயிருந்தது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு பௌரவ ராஜ்யத்தின் உண்மையான வாரிசு கிடைத்து விட்டார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பௌரவ நாட்டு மக்களே. உண்மையிலேயே நீங்கள் அனைவரும் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்களது இளவரசன் பல காலங்களுக்கு பிறகு கிடைத்து விட்டார். ஆனால் உங்கள் இளவரசனோ இதுவரை தன்னுடைய காலத்தை ஒரு பாதாள அறையில் கழித்திருக்கிறார். அவனுக்கு வெளி உலகத்தை பற்றி எதுவும் தெரியாது. இவன் இந்த நாட்டிற்கு வாரிசா? ஆனால் நீ உன்னுடைய சேனைகளை எவ்வாறு சமாளிக்கப் போகிறாய் பாலகா? சிறியதாக இருக்கிறாயே, ஒரு எறும்பை போல. நீ இதுவரை அந்த பாதாளத்தில் ஒரு எறும்பை போலத்தானே வாழ்ந்தாய்? கூறு கூறு. நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் ஒருவனால் இளவரசனே ஆக முடியும் தனானந்தா. நான் ஒரு ராஜகுமாரனாக இருந்தும் கூட ஒரு சேவகனை போலவே வாழ்ந்தேன். ஆனால் இன்று நான் உனக்கு முன்பாக ஒரு வீரனை போல் வந்து நிற்கின்றேன். உன்னை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். உன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து உன்னை கீழே இறக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்றை மறவாதே தனானந்தா, அரசன் சிம்மாசனத்தை தேர்ந்தெடுக்க மாட்டான். சிம்மாசனம் தான் அரசனை தானே தேர்ந்தெடுக்கும். அதோடு இன்று பௌரவ ராஜ்யத்தின் சிம்மாசனமானது தன்னுடைய அரசனை தேர்ந்தெடுத்து விட்டது. ஆகையால் நீ கிடையாது, அவன்தான் மலைக்கேது. கவலை கொள்ளாதே. இதுவரை நீ உன்னுடைய வாழ்நாளை இருட்டிலேயே கழித்திருக்கலாம். அதன் காரணமாக உனக்கென்று ஒரு அடையாளம் இதுவரை இருந்திருக்காது. ஆனால் இப்போது இருக்கிறது. இனி இந்த நிமிடத்திலிருந்து நீ பௌரவ ராஜ்யத்தின் இளவரசன் மட்டுமல்ல, பௌரவ ராஜ்யத்தின் நம்பிக்கை நட்சத்திரமும் கூட. இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் உன்னைத்தான் நம்பி இருக்கிறார்கள். காரணம், பல காலங்களுக்கு முன்பு உன் தந்தையான மன்னர் புருவை இழந்தார்கள். இனி நீ இவர்களுக்காக போராட வேண்டும். உன் தந்தைக்காக, மாமன்னர் புருஷோத்தமனின் வம்சத்திற்காக நீ போராடியே ஆக வேண்டும். தன்னுடைய கடைசி மூச்சு உள்ளவரை அவர் போராடிக் கொண்டேதான் இருந்தார். ஆகையால் நீ அவருடைய கௌரவத்திற்காக போராடியாக வேண்டும்.
சந்திரகுப்த மௌரியன், பிப்ளிபணத்தின் ராஜகுமாரன், மகாராஜா சந்திரவர்தனின் புதல்வன். இன்று மகாராணி மூராவை சாட்சியாக வைத்து உன்னை பௌரவ ராஜ்யத்தின் வாரிசாகவும் பௌரவ ராஜ்யத்தின் சிம்மாசனத்தின் உரிமையாளன் என்றும் அறிவிக்கின்றேன். பௌரவ நாட்டு மக்களே, நான் இதுவரையில் என் வாழ்க்கையை ஒரு இருட்டு பாதாளத்தில் கழித்திருக்கிறேன். ஆனால் இன்று சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நான் இந்த ராஜ்யத்தை, பௌரவ ராஜ்யத்தை கடும் இருளில் இருந்து மீட்கப் போகிறேன். நான் வாக்கு தருகிறேன். என் மூச்சு இருக்கும் வரை போராடுவேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் ஆயுதத்தை கையில் எடுங்கள். என்னோடு போராடுங்கள். தாய் மண்ணிற்காக போராடுங்கள். பாரதம் வாழ்க! பாரதம் வாழ்க! பாரதம் வாழ்க! பாரதம் வாழ்க! தாக்குங்கள்! தாக்குங்கள்! யாரையும் விடாதீர்கள்! மகாமஹிம், நமக்கு இப்போது நேரம் சரியில்லை. உடனே நாம் இங்கிருந்து செல்வதுதான் நல்லது. இல்லை மகாமாத்தியரே, இன்று சந்திரகுப்தனை அழிக்காமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். இன்று சந்திரகுப்தன் கண்டிப்பாக இறப்பான். மகாமஹிம், நான் சொல்வதை கேளுங்கள். தங்கை, எனக்கு உன்னுடைய உதவி தேவை. உன்னுடைய வாளை என்னிடம் கொடு. நான் உன்னுடைய அனைத்து தவறுகளையும் மன்னித்து நான் மறந்து விடுவேன். இப்பொழுது எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு.
என்னிடம் கொடு. இங்கே பார், உன்னுடைய அண்ணன் உனக்கு முன்பாக கை கூப்பி வேண்டி கேட்கிறான். உனக்கே தெரியும், உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பில் எந்த குறையும் கிடையாது. என் அன்பிற்கும் ஆசைக்கும் உரிமையான என் அன்பு தங்கையே, வா வா, வருக வருக. மகத நாட்டில் எனக்கு சரிசமமாக அமரும் உரிமை ஒருவருக்குத்தான் உள்ளது. அது யார் என்று தெரியுமா? துர்தரா. என்னிடம் கொடு தங்கையே. சந்திரகுப்தா! மகாமயம், வாருங்கள் செல்லலாம். இதற்கு மேல் நாம் இங்கிருந்தால் நமக்கு ஆபத்து. சற்று அங்கு பாருங்கள் மகாமஹிம், நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள் செல்லலாம். இல்லை மகாமாதேரே, இவன் என்னை துரத்திக் கொண்டு என் பின்னால் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இவன் என்னை துரத்திக் கொண்டு வந்தால்தான் என்னால் இவன் கதையை முடித்து விட முடியும். ஆனால் இதை எப்படி செய்வீர்கள்? என்னுடைய அன்பு தங்கையின் மூலமாக. வீரர்களே, மன்னருக்கு பாதுகாப்பு கவசமாக வாருங்கள். உடனே வாருங்கள். என்னோடு வா. முடியாது. வா. விடுங்கள் என்னை. என்னை விடுங்கள். நான் தான் கூறினேனே எனக்கு வர விருப்பம் இல்லை என்று. தயவு செய்து என்னை விடுங்கள். என்னை விடுங்கள். தயவு செய்து விட்டு விடுங்கள். சந்திரகுப்தா! சந்திரா! சந்திரகுப்தா! சந்திரா! சந்திரா! எழுந்திரு. தனானந்தன் துர்தராவை இழுத்துக் கொண்டு போகிறான். அவளை காப்பாற்ற வேண்டும். எழுந்திரு. விடுங்கள். விடுங்கள். மகாமஹிம், பின்னால் பாருங்கள். மகாமாத்தியரே, அவனை நிரந்தரமாக அழித்து விடுங்கள். அவன் காயப்பட்டிருக்கிறான். அவனால் யுத்தம் செய்ய முடியாது. ஆகட்டும் மகாமஹிம், செய்து முடிக்கிறேன்.
பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறாய் சந்திரகுப்தா. என் உயிரையே என்னிடமிருந்து பிரிக்கிறாய். ஒரு விஷயத்தை மறந்து விட்டாய். என் உடலில் என்ன ரத்தம் ஓடுகிறதோ என் தங்கையின் உடலிலும் அதே ரத்தம் தான் ஓடுகிறது. நீ என் ஆயுதத்தை வீழ்த்தினாயே, அப்பொழுது எனக்கு உதவி செய்தது யார் தெரியுமா? இதோ உனக்கு என் தங்கையை பற்றி நன்றாகவே தெரியும். அப்படியென்றால் அவளுடைய இந்த கத்தியை பற்றியும் உனக்கு தெரிந்திருக்கும். ஆமாம் சந்திரகுப்தா, எனக்கு என்னுடைய தங்கைதான் உதவி செய்தார். ஏன் என்று தெரியுமா? என் தங்கைக்கு என் மீது கோபம் இருக்கலாம், என் பேச்சையும் கேட்காமல் போகலாம். ஆனால் அவள் என்னை ஏமாற்ற மாட்டாள். அது அவளுக்கு தெரியாது. துர்தராவை கடத்திக் கொண்டு செல்வதால் நீ பெரிய துன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் சந்திரகுப்தா. நினைவிருக்கட்டும், இரத்த உறவு என்றும் மாறாது. நான் நினைத்தால் உன்னை இப்போதே இங்கேயே கொன்றுவிட முடியும் தனானந்தா. ஆனால் உனக்கு இப்படி ஒரு சாதாரண மரணம் தேவையில்லை. நீ செய்த தவறிற்கான தண்டனையை சரியான நேரத்தில் உனக்கு கொடுப்பேன். கவலை வேண்டாம் மகாமகிம். நாம் விரைவாக சந்திரகுப்தனிடமிருந்து ராஜகுமாரியை மீட்டு விடலாம். இது சத்தியம். எனக்கும் தெரியும். நீங்கள் எப்பொழுதுமே பின்னால் இருந்துதான் தாக்குவீர்களா? உன் தந்தை அம்பிராஜனும் மகாராஜா புருவையும் இப்படித்தான் தாக்கியிருந்தார். நீயும் அதைத்தான் செய்ய பார்க்கிறாய். இந்த ருத்ரதேவன் உயிரோடு இருக்கும் வரையில் உன்னால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. உன்னுடைய இந்த திருட்டுத்தனத்திற்காக நான் உன்னை இப்பொழுதே தண்டிக்கப் போகிறேன். வீரர்களே, பின்வாங்குங்கள். ராஜகுமாரன் மலைக்கேத்து, ராஜகுமாரன் மலைக்கேத்து, ராஜகுமாரன் மலைக்கேத்து. எனக்கு என்னுடைய தங்கைதான் உதவி செய்தாள். என் தங்கைக்கு என் மீது கோபம் இருக்கலாம், என் பேச்சையும் கேட்காமல் போகலாம். ஆனால் அவள் என்னை ஏமாற்ற மாட்டாள். அது அவளுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நீ நிச்சயம் எனக்காக வருவாய் என்று. நான் வந்து தவறு செய்து விட்டேன். நான் இங்கு வந்திருக்கவே கூடாது. என்ன? இப்போது இங்கிருந்து நான் செல்கின்றேன் ராஜகுமாரி துர்தரா. வேண்டாம்.
சந்திரகுப்தா, நீ என்னை இங்கு விட்டு விட்டு செல்லக்கூடாது. ஆனால் இதுதான் என் முடிவு. இனி நம்முடைய பாதையானது வெவ்வேறாகும். ஆனால் இதற்கு என்ன காரணம்? காரணம் என்னவென்றால் எனக்கு உன் மீது துளியும் நம்பிக்கையே வரவில்லை துர்தரா. சந்திரா, எனக்கு நிச்சயம் தெரியும். உன்னுடைய நம்பிக்கையை நான் மீண்டும் பெற கடுமையாக உழைத்தாக வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னை இது போன்ற நீ இங்கு விட்டு விட்டு செல்லக்கூடாது. சந்திரா, சந்திரா, மகாமாத்தியரே, அந்த நம்பிக்கை துரோகியை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். இவளை பற்றியும் தெரியும். வா தங்கையே, வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. அம்மா 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 இன்று எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரியுமா? இன்று நாம் அருமையாக ஜெயித்து விட்டோம் அம்மா, அருமையாக ஜெயித்து விட்டோம். முதலில் அந்த அம்பிராஜனை கொன்று விட்டோம். அதன் பிறகு பௌரவ ராஜ்யத்தின் மன்னனாக மலைக்கீத்து ஆகிவிட்டான் அம்மா, மலைக்கீத்து ஆகிவிட்டான். பௌரவ ராஜ்யத்தை அடைய தனானந்தன் கண்ட கனவு மண்ணோடு மண்ணாகிவிட்டது அம்மா, மண்ணோடு மண்ணாகிவிட்டது. இது மட்டும் இல்லை அம்மா, இன்று தனானந்தனால் ஜெயிக்க முடியவில்லை. அவன் இங்கிருந்து பயந்து ஓடி போய்விட்டான். அவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் இங்கிருந்து மகத நாட்டிற்கே ஓடி போய்விட்டான் அம்மா, ஓடி போய்விட்டான். ஸ்தூல்பத்ரா, என்ன செய்கிறாய்? சரியான நேரத்தில்தான் வெற்றியை கொண்டாட வேண்டும். அப்படி இல்லை என்றால் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டி வரும். ஆச்சாரியாரே, இன்று நாம் யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டோம், மறந்து விட்டீர்களா? இன்று நாம் அந்த தனானந்தனை ஓட ஓட விரட்டி இருக்கிறோம். இன்று நானும் கத்துவேன், சந்திரகுப்தன் வாழ்க, மலைக்கேத்து வாழ்க. சந்தோஷமாக இருப்பதில் தவறில்லை, மாறாக அதிகமான சந்தோஷத்தில் இருப்பதுதான் தவறு. கேட்டீர்களா? நான் மட்டும் இந்த அறையில் இருந்து இதை கொண்டாடவில்லை, பௌரவ ராஜ்யமே இதை கொண்டாடுகிறது. இந்த உற்சவம் வெற்றிக்காக மட்டுமல்ல, இங்கு நடந்து முடிந்த அனைத்திற்காகவும் கொண்டாடுகிறார்கள். மகாராணி, ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் இந்த உற்சவம் ஏதோ ஒரு சங்கடத்தை விளைவிக்கும் என்று தெரிகிறது. உடனே இந்த உற்சவத்தை தடுத்தாக வேண்டும். என் பௌரவ நாட்டு மக்களே, இன்று பௌரவ நாட்டு மக்களுக்கு இது சந்தோஷமான நாள். வாருங்கள், இந்த நன்னாளில் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். காரணம், இன்று நாம் நம்முடைய இழந்த கௌரவத்தை மட்டும் நாம் மீண்டும் பெறவில்லை. தொலைந்த நம்முடைய இளவரசர் மீண்டும் நமக்கு கிடைத்து விட்டார். பௌரவ ராஜ்யத்தின் உண்மையான வாரிசு மகாராஜா புருவின் புதல்வனான ராஜகுமாரன் மலைக்கேத்து. ராஜகுமாரன் மலைக்கேத்து வாழ்க! ராஜகுமாரன் மலைக்கேத்து வாழ்க! ராஜகுமாரன் மலைக்கேத்து வாழ்க!
உங்களுக்கு இதில் மகிழ்ச்சி இல்லை என்றால் கூறுங்கள், நான் இப்பொழுதே இதை நிறுத்தி காட்டுகிறேன். வேண்டாம் பிலிப்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் முடித்து வைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. இவர்களை பார். பௌரவ ராஜ்யத்து மக்களை என்றாவது நீ இவ்வாறு சந்தோஷமாக பார்த்திருக்கிறாயா? இல்லை ஷா, பார்த்ததில்லை. முதல் முறை பார்க்கிறேன். முதல் முறையாக இவ்வாறு இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் இதில் வித்தியாசமாக கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீ பார்த்து கொண்டே இரு. இவர்கள் அனைவரும் அசந்து போவது போல இவர்கள் அனைவருக்கும் நான் ஒரு பரிசை கொடுக்க போகிறேன் பார். செல்யூகஸ் ஏதாவது செய்வதற்கு முன்பு இதை நிறுத்தியாக வேண்டும். அற்புதம்! ஷா செலிகஸும் நம் வெற்றியை கொண்டாட இங்கே வந்திருக்கிறார். வாருங்கள் ஷா. வாழ்த்துக்கள் ஷா. இன்று நாம் அந்த துஷ்ட தனானந்தனை தோற்கடித்து விட்டோம். போர்க்களத்தை விட்டு அவன் நடுநடுங்க விரட்டி அடித்து விட்டோம். நம்முடைய பாரதத்தில் இருந்த பல நகரங்களை அவன் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். அவனுக்கு தோல்வி என்றால் என்னவென்று காட்டிவிட்டோம். இந்த மாபெரும் வெற்றியை பௌரவ ராஜ்யத்தின் சரித்திரத்தில் கல்வெட்டாக பதிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் ஷா, வாழ்த்துக்கள். சந்தேகமே இல்லை, இன்றைய வெற்றிக்கு நீ ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தாய். பௌரவ நாட்டு சேனாதிபதி ருத்ரதேவா, உனக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். போர்க்களத்தில் ஷாதான் போரிடுவான், சிப்பாய் அல்ல, தெரிந்து கொள். பௌரவ ராஜ்யத்திலும் தக்ஷசீலாவிலும் என் ராஜ்யம் உள்ளது, அதை ஒருபோதும் மறக்காதே. இங்கு ஒரு பறவை பறந்தாலும் அது என் அனுமதியை வாங்கியிருக்க வேண்டும். உனக்கும் தான். நீயும் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பு என்னுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். நீ மறந்து விட்டாய். என்னுடைய ஆட்சியில் உன்னை போன்றவர்கள் தலையிடுவதை நான் விரும்ப மாட்டேன். அதற்கான தண்டனைதான் இது. ருத்ரதேவா,
தனானந்தன் துருதராவை அழைத்துச் சென்று விட்டானா? ஆம், அவன் அழைத்து சென்று விட்டான். ஆனால் இதே கேள்வியை தாம் எவ்வளவு முறைதான் கேட்பீர்கள்? நான் தான் கூறினேனே, அந்த தனானந்தன் தான் துர்தராவை அழைத்து சென்றிருக்கின்றான். இன்னும் ஒரு முறை சொல்லிவிடு. தனானந்தன் துர்தராவை அழைத்துச் சென்று விட்டானா? என் கண்ணை பார்த்து எனக்கு பதில் கூறு, கூறு. அந்த தனானந்தன் துர்தராவை அழைத்துச் சென்றானா? எனக்கு தெரியும், நன்றாக தெரியும் மகாராணி. இவன் பொய் கூறுகிறான். சந்திரகுப்தனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இவன் கையில் கிடைத்த துர்தராவை தனானந்தன் அழைத்துச் செல்ல இவன் விட்டிருக்க மாட்டான். இவன் வேண்டுமென்றே அவளை விட்டுவிட்டான். ஆம் ஆச்சாரியாரே, வேண்டுமென்றே அவளை விட்டுவிட்டுதான் நான் வந்தேன். ஆனால் ஏன்? அவள் செய்த நம்பிக்கை துரோகத்தினால்தான். நம்முடைய வீரர்கள் பலர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். என்னால் நம் வீரர்கள் காயமடைவதை பார்க்கவே முடியவில்லை. ஆகையால் தான் விட்டுவிட்டேன். இல்லை சந்திரா, நீ பெரிய தவறு செய்து விட்டாய். ஒரு விஷயம் உனக்கும் தெரியும். துர்தரா உதவி செய்யவில்லை என்றால் தனானந்தனை தக்ஷசீலாவிலிருந்து விரட்டி இருக்க முடியாது. துர்தராவை இங்கு முதலில் நீ அழைத்து வந்தாயே, அப்போதே நான் கூறினேன் அவள் மாறிவிட்டாள் என்று. நீ என்னை நம்பு என்றேன். நான் எடுக்கும் முடிவை நீ நம்பு என்று உன்னிடம் கூறியிருந்தேன். ஆனால் நீ அதை கேட்கவில்லை. அவள் பழைய துர்தரா இல்லை என்பது அவளை பார்க்கும் போதே நன்றாக தெரிந்துவிட்டது. காலம் போக போக அவளை பல விஷயங்கள் மாற்றியிருந்தது. நல்லது எது, கெட்டது எது என்று அவளுக்கு புரிந்திருந்தது. ஆனால் நீயோ அவளை அங்கு விட்டுவிட்டு வந்திருக்கிறாய். ஆச்சாரியர் சொல்லுவது சரிதான். துர்தரா நமக்கு உதவி செய்தாள். ஆனால் நீ அவளை ஆபத்தில் மாட்டிவிட்டாய். நாம் துர்தராவை காப்பாற்ற வேண்டும். காரணம், தனானந்தன் அவளை விடமாட்டான். அவன் குரோதத்தில் அவளை கொன்றுவிடக் கூடாது. நீ எனக்காக நிச்சயம் வருவாய் என்று தெரியும் சந்திரா. நான் பெரிய தவறு செய்து விட்டேன். நான் இங்கு வந்திருக்கவே கூடாது. என்னை இப்படி விட்டு செல்லக்கூடாது சந்திரா. இனிமேல் நம்முடைய பாதை வெவ்வேறாகும். காரணம், எனக்கு உன் மீது சிறிதும் கூட நம்பிக்கை இல்லை துர்தரா. ராஜகுமாரி, எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. வருகிறார், மகாராஜா தனானந்தன் வந்து கொண்டிருக்கிறார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.